நாளிலே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி தியானித்து வருகிறோம். ஆமென். அவ்விதமாக யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தல் என்றால் அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மறைத்து வைக்கப்பட்ட காரியங்களை என்ன செய்வது? மறைத்து வைக்கப்பட்ட பொருளை அல்லது ஒரு செய்தியை சொல்லுவதுதான் வெளிப்படுத்துதல். ஏதோ ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய அந்த ஸ்தோத்திரம் நியாய பிரமாணத்தின் காலத்திலே மறைக்கப்பட்ட ஒரு காரியத்தை தன்னுடைய அன்பான சீஷனாகிய யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். அதிலே 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அதுல யோவான் பார்த்தவைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை, இயேசு கிறிஸ்துவை, அவரை பற்றிய சாட்சிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்களாலே உண்மை என்று கண்டு, இனி கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும் என்பதை கண்டு அவர் சாட்சி கொடுத்ததை நாம் தியானித்தோம். இப்போது நாம் தியானிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், சொல்லுங்க, இருக்கிறவைகள். இருக்கிறவைகள்னா என்ன? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தான் இருக்கிறோம், வேற யார் இருக்கிறா? நம்மளை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிதானே? இருக்கிறவைகள் அப்படி என்றால் நாம் இன்றைக்கு அதை வாசிக்க போகிறோம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் முதல் வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். ஒரு விதத்துல நம்ம பாக்கியவான் தான். ஏன்? நம்ம இதை கேட்கிறோம், வாசிக்கிறோம், அதுக்கப்புறம் கை கொள்ள வேண்டும். கை கொள்வதென்றால் அதன்படி நாம் நடக்க வேண்டும். எல்லாரும் சற்று இங்க கவனமாய் கவனிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். 20 நிமிஷத்துல ஆராதனை முடியும். எத்தனை நிமிஷத்துல முடியும்? இப்போ ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா மனசுல? எவ்வளவு நேரத்துல முடியும்? 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் ஆமென் உன்னதமான அந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. அல்லேலூயா. அப்போ இந்த யோவான் எழுதும் போது இவர் எங்க இருந்தார் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்லாதீங்க, சொல்லுங்க. யோவான் எங்க இருந்து எழுதினார்? பிரசங்கமே தேவையில்லை போல இருக்க. பத்மு தீவில இருந்து எழுதினார். சரி, அவர் எதற்காக அங்க கொண்டு போகப்பட்டார் தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. சரித்திரத்துல இவர் எதற்காய் இந்த தீவுக்குள்ள போனார் தெரியுமா? இவர் ரோம அரசாலும் யூதர்களாலும் ஆமென் சிறைபிடிக்கப்பட்டு பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். என்ன செய்தார்? நாடு கடத்தப்பட்ட போது அங்கே இருந்து நீங்கள் வாசியுங்கள். ஸ்தோத்திரம் 1வது அதிகாரத்தின் ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் பத்மு தீவிலே ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? இன்றைக்கு கர்த்தருடைய நாள். சொல்லுங்க. இயேசு என்றைக்கு உயிர்த்தெழுந்தாரோ அந்த நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளிலே சரித்திரத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, சபையோடு சேர்ந்து எனக்கு ஆராதிக்க முடியவில்லையே, சபையின் மக்களோடு ஆமென் ஒருமனமாய் எனக்கு துதிக்க முடியவில்லையே, சபை கூடி வர எனக்கு முடியவில்லையே என்று அவர் வேதனையோடு இருக்கும் பொழுது கர்த்தர் யோவானை ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார்.
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு வருத்தம் உண்டு, கொரோனா சமயத்துல சபைக்கு வர முடியவில்லைன்னு? கையை தூக்குங்க பார்க்கலாம். நிறைய பேர் சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அப்படா விட்டாங்க ஒரு லீவு, வேலைக்கும் போகாண்டாம், ஸ்கூலுக்கும் போகாண்டாம், சர்ச்சுக்கும் போகாண்டாம். என்ன இன்பம்! இளைப்பாறுதல், அப்படித்தானே? இந்த இளைப்பாறுதலை விட மேலான இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பரலோகத்துல உங்களுக்கு நிரந்தர ஓய்வாகும். அல்லேலூயா. தலைவலி இல்லை, கால்வலி இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, கடன் தொல்லை இல்லை, யாருக்கு தொல்லையும் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்வுக்குள்ளாக உங்களை நிரந்தரமாய் அழைத்து செல்லும்படியான ஒரு ரகசியம்தான் இங்கே வெளிப்படுத்தப்பட்ட புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிக்க வேண்டும், இதை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்போது கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப 7 குத்து விளக்கு எது? 7 சபை. 7 நட்சத்திரங்கள் என்ன? அந்த சபையினுடைய தூதர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த 7 சபையை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறபடியினாலே, அப்போ அந்த காலத்தில் இருந்த எபேசு, சொல்லுங்க, சிமிர்னா, பிள்ளைகள் எல்லாம் அடுத்த வாரம் படிச்சுட்டு வரணும் அந்த 7 சபைகளுக்கு பெயரையும். அல்லேலூயா. சரி, இப்படி நேரம் போதாது, இப்போதே 5 நிமிஷம் போயிட்டு. ஆமேன். என்ன 15 நிமிஷம் தான் இருக்கு. தேவநாம மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு மிகவும் சுருக்கமா சொல்லி தரட்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்ததினாலே, ஆமென், உன்னை நான் அறிந்திருக்கிறேன். என்னெல்லாம் ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய காரியம், ஆமென்,
கிறிஸ்துவுக்காய் பிரயாசப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்காய் பொறுமையுடன் இருக்க வேண்டும். பொல்லாதவர்கள், எப்படி பொல்லாதவர்கள்? கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக எழும்புகிற துர்போதனைக்காரர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்தறிந்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும், ஆமென், இப்படி நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று அந்த எபேசு சபையை என்ன செய்கிறார்? பாராட்டுகிறார். இப்படி நீ செய்தாய், ஆனாலும் 4வது வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் போதும். அல்லேலூயா. நீ ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட முதல் காலகட்டத்திலே நீ எப்படி இருந்தாய்? எனக்கு பிரியமாயிருந்தாய், எனக்காக நன்றாய் பிரயாசப்பட்டாய், எனக்காக ஆமென் ஸ்தோத்திரம் நீ உத்தரவப்பட்டாய், நீ ஆவியை பகுத்தறியும் வரமுடையவனாயிருந்தாய். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், தீர்க்கதரிசிகள் அல்லாதவர்கள், ஆமென், துர்போதனை செய்கிறவர்களை நீ என்ன செய்தாய்? கண்டறிந்தாய். ஆனால் இப்போது உன்னிடத்தில் என்ன இல்லை? ஆதியிலே இருந்த அன்பு இல்லை என்று சொன்னால், ஆதியிலே நீ பெற்ற வரம் உன்னிடத்திலே இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனியுங்க. இன்றைக்கு இந்த 7 சபைகளும் எங்க இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க, யாருக்காவது தெரியுமா? அந்த சபை தெரிஞ்சுனா நம்ம போய் சேர்ந்துடலாம், அப்படித்தானே? அல்லேலூயா. இந்த எபேசு சபை எங்க இருக்கிறது? இந்த பிலதெல்பியா சபை எங்க இருக்கிறது? சிமெர்னா சபை எங்க இருக்கிறது? அது எங்க இருக்கிறது என்றால், டர்க்கி என்கிறதான ஒரு நாடு இருக்கிறது. எங்க இருக்கிறது? துருக்கி. துருக்கி தேசம் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? துருக்கி தேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல தான் இந்த சபைகள் எல்லாம் அப்போது இருந்தது. ஆனால் இப்போது ஆக்டிவா இருக்கிற சபைகள் என்று சொல்லப்பட்டால் சிமிர்னா சபை மாத்திரம் பகுதியாக பிரிந்து அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அப்போ 1ஆம் நூற்றாண்டிலே அந்த இருந்த சபைகளுடைய நிலைமை இப்படிதான் இருந்தது. எப்படி இருந்தது? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். 1ஆம் நூற்றாண்டு என்றாலே ஆதிதான். அப்போ ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்கள் எவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் மேலே எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சபையிலே 100 பேர் இருந்தாலும் 100 பேரும் ஆமென் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். 100 பேர் ரட்சிக்கப்பட்டவர்களா? அதான் இல்ல. அல்லேலூயா. அப்போ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள், எத்தனை பேர் கர்த்தருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுவார்கள் என்பது ஆண்டவருக்கு தான் தெரியும். நன்றாய் கவனியுங்கள். எபேசு சபை தொடங்கினது எப்போது என்றால், பெந்தேகோஸ்தே நாளிலே இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்களே, அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்திறங்கினதை பார்த்து அவருடைய நாமத்தை, அவருடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டுதான் இந்த 7 சபைகளும் ஆங்காங்கே எழும்பினது. அல்லேலூயா. நல்லா ஒரு காரியத்தை மட்டும் கவனிங்க. இயேசு 7 ஆலயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது. நல்லா கவனிங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களுடைய ஆலயம் இருக்கிறதா? கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயங்களை நான் குறை சொல்லவில்லை. எங்கே தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் இருந்தாலும் அவருடைய வருகையிலே அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். அல்லேலூயா. இது இந்த 7 சபைகளும் வீடுகளிலே கூடின சபைகள். நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட சபைகள்? வீடுகளிலே கூடின சபைகள். அப்போ வீட்டுல கூடினாதான் தேவன் வருவாரா? அப்படி அல்ல. இங்கே வீட்டிலே கூடின சபையில கூட என்ன பிரச்சனை இருக்கிறது? நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. சரி, அப்போ தேவன் உங்களை எப்படி தெரிந்து கொண்டாரோ, என்ன சித்தத்திற்காய் தெரிந்து கொண்டாரோ, உங்களை குறித்த தேவனுடைய பிளான் என்னதோ, உங்களுக்கு என்ன திறமைகளை கொடுத்திருக்கிறார்களோ, தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காய் உங்களுக்கு ஒரு ஆமென் திறமையை ஆண்டவர் தந்திருப்பார் உங்களுடைய வேலையின் மூலமாக. ஆமென்.
உங்களிடத்தில் இருக்கிற திறமையின் மூலமாக ஏதாவது ஒரு வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். அப்போ நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாயோ அதை நீ சரி செய்தாதான் நீ இனி என்ன செய்ய முடியும்? ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளியாக வர முடியும். வாசிப்போம். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். ஆமென். இந்த காரியம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு 5 பேரை வேலைக்காக வைக்கிறீர்கள். 5 பேருக்கும் ஒரே வேலையை கொடுப்பதில்லை. 5 பேரும் 5 விதமான வேலையை செய்ய வேண்டும். இந்த 5 பேரும் 5 விதமான வேலையை ஒழுங்காக செய்தால் நீங்கள் நினைக்கிறதான ஆமென் காரியம் அங்கே நடக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த 7 சபைகளுக்கும் 7 விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எபேசு சபை அந்த பொறுப்பை செய்யவில்லை. ஆமென். அது ஒரு விளக்காய் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. நீ வெளிச்சம் கொடுக்காம வேற காரியத்தை செய்து தேவனுக்கு பிரியோன்னு நீ நினைத்தியனா, நான் என்ன செய்ய மாட்டேன்? உன்னை என்னைக்கும் வைத்து கொண்டிருக்க மாட்டேன், விளக்கு தண்டை எடுத்து விடுவேன். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை எந்த திட்டத்துக்கு என்று தெரிந்து கொண்டாரோ அதை தான் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. அது ஒருவேளை உங்களுக்கு குறைந்த வருமானம் வருகிற வேலையா இருக்கலாம். ஆமென். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை மிகவும் குறைவான அல்லது அற்பமாய் எண்ணுகிற ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். அதில் இருந்துதானே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்ட வேண்டும். இல்லை, அவரை பாருங்கள் நான் அவரை போல ஆவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தந்த வேலையை போட்டுட்டு அங்க போய் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ அப்படி செய்து ஒருவேளை உனக்கு வருமானம் வந்ததுன்னா விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து வாங்கி போடு. ஆமென், அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்கீங்களா? டெய்லி ஒரு வேலை செய்வாங்க, இங்க ஒரு வேலை செய்வாங்க, அடுத்த ஆளை பார்ப்பாங்க, ஓஹோ அவருக்கு நிறைய வருமானம் வருகிறது, இதெல்லாம் போட்டுட்டு அங்க போய் வேலை செய்வாங்க. பல தொழில் அறிவார் முழுமையை அறியார்னு சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்போ உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறதோ, தேவன் உங்களை எந்த காரியத்துக்கு தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தையே நாம் செய்ய வேண்டும். இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நெய்யூர்ல இருக்கிற சீயோன் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆமென், உன்னை நான் தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கென்று நான் வரத்தை தந்தேன், உனக்கென்று நான் திறமையை தந்தேன். நீ எல்லாத்தையும் விட்டு வேறு ஏதேதையோ பின்பற்றி கொண்டிருக்கிறாய், வேறு ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் நீ விட்டு ஆதியில செய்ததை நீ செய். என்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாயோ, இப்போது இருக்கிற சோதனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எதனாலே தெரியுமா? ஆமென், நான் உனக்கு தந்த தாளந்துகளை நீ உதறி தள்ளிவிட்டு வேறொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய், வேறொன்றின் பின்னாலே நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அதையெல்லாம் விட்டுவிடு. ஆமென், அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 8வது வசனம். சிமிரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இந்த சிமிர்னா சபை இது கொஞ்சம் நல்ல வல்லமையான சபை. எப்படிப்பட்ட வல்லமைனா பண வல்லமை உள்ளது. என்ன வல்லமை சொல்லுங்க? நல்ல ஐஸ்வர்யவான்கள் அங்க உண்டு. அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் நீ என் நிமித்தம் எப்படி இருக்கிறா? தரித்திரத்தை அனுபவிக்கிறாய், பாடுகளை அனுபவிக்கிறாய், நீ வேதனைகளை அனுபவிக்கிறாய். உன் சபையில் உள்ள அல்லது உன்னை உன் குடும்பத்தாரை சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருக்கிறாய். நீ தேவனை மறுதலிப்பாய் என்று சொன்னால், அல்லது உன் நண்பர்களோடு நீ ஒப்புரவாகி போவாய் என்று சொன்னால் நீ விடுவிக்கப்படுவாய். ஆனாலும் நீ என்ன செய்கிறாய்?
என்னுடைய நாமத்திற்காக நீ தரித்திரனாயிருக்கிறாய். எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படி? அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக ஆமென் தரித்திரராய் வாழ வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? ஆமென். நமக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி நாம் பயன்படுத்த முடியும்? நமக்கு இருக்கிறதான அந்த மகிமையை நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்று சொன்னால், அவர்கள் சொல்வார்கள், நம்முடைய இந்திய நாட்டில் சொல்லுகிறது மாதிரி, நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்ப நான் என்ன செஞ்சிருவோம், உங்களுக்கு எல்லா சலுகையும் நாங்க தந்துடுவோம். தாய் மதம்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஆமா, நம்முடைய நாட்டில் இருக்கிறதான அந்த மதம். அந்த மதத்துக்கு திரும்பினீங்கன்னா உங்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் சலுகையில கிடைக்கும். இல்லை என்றா நீங்க என்ன செய்யணும்? நீங்க அதிகமான வரியை கட்ட வேண்டும், நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும். அதான் நீ ஐஸ்வர்யவானா இருந்தும் நீ தரித்திரனை போல வாழ்கிறாய். அல்லேலூயா. அடுத்தது வாசியுங்கள். பெர்கமு 12வது வசனம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இந்த பெர்கமு சபை மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிறோம். ஆமாவா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஆமா. உலகத்திலே அநேகம் பேர் பின்பற்றுகிற ஒரே மதம் என்ன மதம் சொல்லுங்க பிள்ளைங்க? சொல்லுங்க, என்ன மதம்? உலகத்துல அநேகம் பேர் பின்பற்றுகிற ஒரு மதம் எந்த மதம் சொல்லுங்க? கிறிஸ்தவ மதம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய நாட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப கொஞ்சமா இருக்கிறோம். வேற விக்கிரகங்கள் நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இடையூறாக நம்முடைய வேதத்தின் பிள்ளைகளை கொலை செய்கிற இந்த அந்திப்பாவை போல ஆமென் கொலை செய்கிற கூட்டமாயிருக்கிறார்கள். அப்போ இந்த பெர்கமு சபையிலே உண்மையான ஒரு சாட்சி இருந்திருக்கிறார். அவருடைய பெயர் அந்திப்பா. நமக்குள்ளே ஒருவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உண்மையா இருந்ததுனாலே அந்த ரோம அரசாங்கத்தினால் என்ன செய்யப்படுகிறார்? கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டாலும் அந்த சபையினர் என்ன செய்யல? யாரும் சிதறி போகல. ஆமென். சுத்தி நெருக்கங்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்களுடைய நெருக்கங்கள் இருந்த போதும் தங்களுக்குள்ளே ஆமென் ஆராதித்த ஒரு சகோதரனை அவர்கள் கொன்ற போதும் அவர்கள் என்ன செய்யவில்லை? விசுவாசத்தை மறுதலிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அடுத்தது 14வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாய். அல்லேலூயா. Thank you Jesus. அப்போ நீ என்ன செய்ய வேண்டும்? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த சபையின் பேரை சொல்லுங்க. சொல்லுங்க. 12:30 ஆக போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களோ? அல்லேலூயா. பெர்கமு, இந்த பெர்கமு சபையில ஆகிலும் உன்னிடத்திலே சில பேரிடத்திலே குறைவுகள் இருக்கிறது. என்ன குறைவு என்றால், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை ஆமென் நான் அங்கே காண்கிறேன். அப்படியே நிக்கோலாய் என்னும் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதாவது இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது. அடுத்ததாக நிருபங்கள் இருக்கிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது.
இந்த புஸ்தகத்தில் அல்லாத வேறே ஏதாவது உபதேசங்களை உங்களுக்கு போதித்தால் அவர்கள் இந்த நிக்கோலாய் மதஸ்தரை போல பட்டவர்கள். புரியுதா? புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற போதனைகளை தவிர்த்து புதிதாய் ஏதாவது உங்களுக்கு போதிப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி போதிப்பார்கள் தெரியுமா? வசனத்தில இருந்து தான் போதிப்பாங்க. இங்க இருந்து தான் எடுத்து போதிப்பாங்க. அதை புரட்டுவார்கள். என்ன செய்வார்கள்? கடந்த நாளில சபையார் எல்லாரும் என்ன செய்யணும்? சிரிக்கணும். என்ன செய்யணும்? சிரிச்சா ஒரு அபிஷேகம். என்னது? அது ஒரு விதத்தில் கொள்ளலாம் தான். இல்லை, நீங்க சிரிக்காம தான் இருக்கிறீங்க. சிரிச்சா அபிஷேகம் கிடைக்கும். இனி பிசாசு ஓடுகிறது எப்படி தெரியுமா? வாந்தி பண்ணுனா பிசாசு ஓடிடும். ஆனா உண்மையை பாருங்க, அந்த பிசாசு என்னும் போதனை செய்கிறவனிடத்துல எல்லாருக்கும் அப்படி ஒரு வாமிட் வார மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துருவாங்க. இதே மாதிரி தான் நிக்கோலாய் மதஸ்தர் புதிதாக ஒரு காரியத்தை கொண்டு வருவாங்க. சிரிக்கிறது, வாந்தி பண்ணுகிறது, மந்திரம் தெளிக்கிறது, மந்திரம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட தேவையில்லாத வேத புரட்டுகளை யாரு சொன்னாலும், சிலர் சொல்லுவாங்க உங்க வீட்டுல உங்க வாசல் படிக்கு அடியில ஒரு தகடு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இருக்கிறது? தகடு. தகடு இருக்கிறதா? தகடு என்ன தகடுன்னு கேட்கணும். தங்க தகடா இருந்தா எடுத்து வித்துருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். சில பாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, போதகர்கள். முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? தகடை அவங்களே வச்சிருவாங்க. என்ன செய்வாங்க? வீடை சுத்தி பார்த்துட்டு ஒரு தகடை வச்சிட்டு, அடுத்தது இயேசுவின் நாமத்தில் அங்க ஒரு தகடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் நிக்கோலாய் மதஸ்தர். ஆமென், அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மந்திரவாதிகள். யாரு? மந்திரவாதிகள். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவது. நேரம் கடந்து சென்று விட்டது. அடுத்து தியத்தீரா சபை 18வது வசனத்தை வாசிப்போம். நீ எழுத வேண்டியது என்னவெனில் 19, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. வேசித்தனம் என்றால் என்னன்னா, உலகத்துல இருக்கிற வேசித்தனம் இல்ல, அதாவது துர்போதனை தான் இங்க வேசித்தனம். ஆமென். அப்போ என்ன செய்கிறார்களா? என்னுடைய ஊழியக்காரருக்கு எதை போதிக்கிறார்? விக்கிரகங்களுக்கு படைத்தவற்றை சாப்பிடும்படியாக போதிக்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு வேசித்தனம். சொல்லுங்க, வாசிங்க. அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். போதும். இன்னைக்கும் பாருங்க, இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கிறதான அந்த ஒரு கோயிலுக்கு கொடை வந்ததுன்னு வைங்களேன், என்ன கொடுப்பாங்க? என்ன கொடுப்பாங்க? கோழி கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க? ஆடு கொடுப்பாங்க. தெரியாதா உங்களுக்கு? பாஸ்டருக்கு தெரியுமா? அல்லேலூயா. என்ன செய்வாங்க? ஆனா இங்க நல்லா ஆராதிப்பாங்க. இதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அன்னைக்குள்ள சபை அதை செய்தது. எதுக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? இங்க பொருத்தனை பண்ணி கூட பண்ணாம இருந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். ஆனா அந்த விக்கிரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? அது பயங்கரமானது. அது சந்ததியை விடாது, அது கொன்னு போடும். அதனால வருஷம் என்ன செய்வாங்க? விக்கிரகத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி போதிக்கிற கூட்டம் இருந்திருக்கிறது. ஒழுங்காய் தேவனுடைய வசனத்தை வாசித்து விசுவாசிக்காத அரைக்குறை போதகர்கள் அப்பொழுது இருந்திருக்கிறார்கள். இப்போதும் நிறைய பேர் உண்டு. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பாஸ்டரை பார்த்து சொல்லணுமா, நீங்க எல்லாம் அங்க கூட்டத்துக்கு போனீங்கன்னா மகாராஜாவே நீர் வாழ்க அப்படின்னு சொல்லணுமா அவரை பார்த்து? யாரை பார்த்து? அந்த பாஸ்டரை பார்த்து.
தெரியுமா? கர்த்தருக்கு சித்தமானா நான் யாருன்னு சொல்லித்தாரேன். அல்லேலூயா. ஆனா வெளியில அவர் ரொம்ப சாதாரணமா இருப்பார். ஆனா அவர்களுடைய மத்தியில, மக்களுடைய மத்தியில, தன்னுடைய விசுவாசிகள் மத்தியில அவரை ஒரு கடவுளை போல பாவித்து வைத்திருக்கிறார். கொஞ்ச நாளுக்கு முன்னால இயேசு இதோ வருகிறார்னு தன்னுடைய சபையில் உள்ள மக்களை எல்லாம், பொருட்களை எல்லாம் விற்க வச்சாராம். என்ன செய்தார்? பொருட்களை எல்லாம் விற்க வச்சு, ஆடு மாடுகளை எல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிறைய பேர் விற்காம சர்ச்சில் கொண்டு கட்டி போட்டாங்க. கட்டி போட்டவன் பாக்கியவான், அப்படியே அவுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வித்தவங்க எல்லாம் உன்னுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார். அவர் இப்ப வரலையா, இந்த சாமத்துல வரலையா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார். இதெல்லாம் நிக்கோலாய் மதஸ்தர். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்ததாக வாசிப்போம். சர்தை. கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். அடுத்த 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும். போதும். 14வது வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிடே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். போதும். ஒவ்வொரு சபையினுடைய நிலைமையை அப்போது அங்கே இருந்த மக்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். கடைசியாக வாசித்த லவோதிக்கேயா சபை அது எப்படி இருந்ததுன்னா, அவங்களிடத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா எப்படி இருப்பாங்க? நான் பெரிய ஆளு, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என்னிடத்துல பாவமும் இல்லை, எனக்கு மீட்பும் தேவையில்லை, இப்படி சொல்லி இருக்கிறதான சபைகள் இன்றைக்கு உண்டு. அதை போல இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை அவர் நேசித்து, நீ மனம் திரும்பு, இல்லை என்றால் உனக்கு என்ன கிடைக்கும்? பாதாளம் தான் கிடைக்கும்னு ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஒரு 30 நிமிஷம் பேசினேன். 30 நிமிஷத்துல 7 சபைகளை குறித்து நம்ம வாசித்தோம். ஒருவேளை இதுல ஏதாவது ஒரு குறை நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், ஆமேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய நாமத்து நிமித்தம் அநேக காரியங்களை நாம் சகித்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமையாயிருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் உபத்திரவம் வந்தாலும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக நமக்கு ஐஸ்வர்யம் இருந்தால் கூட நாம் தரித்திரரை போல வாழ வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் எப்போதும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அவர் மேல உள்ள விசுவாசத்தை ஒருபோதும் நாம் மறுதலிக்க கூடாது. முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு அதிகமான கிரியை தான் செய்யணுமே தவிர, ஆமேன், ஆதியில கொண்டிருந்த அன்பை நாம் விட்டுவிடக் கூடாது. நம்முடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அசுசிப்படுத்தக்கூடாது.
நமக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் ஆமென், அந்த இருக்கிற பலத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பலன் குறுகினாலும் நாம் மறுதலிக்க கூடாது. அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆமென் பிரசங்கிக்கிறார் என்று சொன்னால், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சபைகளுக்கு ஆண்டவர் இதை சொல்லுகிறார் என்றால், நாம் ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது. இந்த இடத்துல இருக்கிறதான இந்த சீயோன் சபையிலே ஆமென், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ரகசியத்தை கேள்விப்பட்ட ஆமென் வாசித்த எவரும் கைவிடப்படவே கூடாது.